ராஜஸ்தானின் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தேகத்திற்குரிய முறையில் காணாமல் போய் உள்ளனர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நேதாஜியுடன் இணைந்து மாநில அரசை கவிழ்க்க விரும்புவதாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் நேதாஜி இந்த மாநிலத்தின் அடுத்த முதல்வராக வாய்ப்புள்ளதா? சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே தீவிர சோதனைகள் நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதாப் ஷகீல் பாய். பாய் கடையை மூடுற நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கே பிரியாணி சாப்பிடணும். ஏங்க சொல்லிட்டு இருக்கேன் கடை. மச்சியா அரே அல்லா, என்னால் நம்பவே முடியல. ஆனா நீ செத்து போயிட்டு தான் எல்லாரும் சொன்னாங்களே. ஆனா நீ எப்படி இருக்க? உயிரோட தான் இருக்க. ஒருத்தனுக்கு குழி தோண்ட வேண்டியிருக்கு. மண்ணள்ளி போடுறியா? கல்யாணமா? கல்யாணம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கால்குலேட்டர் பேட்டரி போட்டு போனை யூஸ் பண்ண பாக்குறாரு. 10 நாள்ல எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியும்? 10 நாள்ல இல்ல, 9 நாள் 16 மணி நேரம் 3 நிமிஷம் பாருங்க. இல்ல இட்ஸ் ஓகே, டேக் யூர் டைம், இட்ஸ் ஓகே. ஆனா எப்படி இருந்தாலும் ப்ரொஃபசர் சார், நீங்க என்ன லெக்சர் கொடுத்தாலும் நாங்க 2 பேரும் கேட்டு தானே ஆகணும். 2 பேர் இல்ல, 3. வணக்கம்டா மாப்பிள்ள. எப்படி இருக்க? நீ எப்படின்னா இங்க கூப்பிட்டாரு வந்துட்டேன். அக்கா வணக்கம். சோமு. சோமு என்ன பேர் இது? இல்லைங்க, என் பேர் என்னமோ சுபத்குமார் தான். எல்லாரும் அன்பா சோமுன்னு கூப்பிடுவாங்க. அப்ப எப்படி சௌரியமோ அப்படியே கூப்பிடுங்க. அது சரி, இவன் யாரு? இவன் தான் நம்ம மீரட் காண்டத்தோட மறைமுக அஸ்திரம். ஹலோ. ஹலோ அண்ணா, நான் கேட்ட இடத்துல இருந்து பேசுறேன். சூரி பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சானே, இனிமே உங்க ஆட்டம் தான். என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தேய்ச்சித்தோட சார் இதை வந்துடுறேன் சார், நில்லுங்க. அஜ்மேரா பொண்ணு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஒரு டாப் நாச் வெட்டிங் பிளானர் பொறுப்புல தான் இருக்கும். ஆனா அந்த வேலையை சூப்பர்வைஸ் பண்ண போறது நான். சோமு, நீ தினமும் ஜெய்ப்பூர் மார்க்கெட்டுக்கு போய் 5 விதமான ஃப்ரெஷ் பூக்களை வாங்கிட்டு வரணும். சரிண்ணே. அந்த பூவெல்லாம் 10 மணிக்குள்ள ரிசார்ட்டுக்கு வந்து சேரணும். முடியுமா? கவலைப்படாதே. இவ்ளோ நிறைய பூ டெய்லி எதுக்கு? அது என்னன்னா உர்வஷி, இந்த அஜ்மேரா இருக்காங்கல்ல, ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. நம்ம ராஜு அளவுக்கு பெரிய பரம்பரை எல்லாம் இல்ல. அதனால எவ்வளவு சின்ன டெக்கரேஷனா இருந்தாலும் ஃப்ரெஷ் பூ தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது. தினமும் தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்க. ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த சின்ன வேலைக்கு போய் எதுக்கு நான் அவ்வளவு தூரத்துல இருந்து சோமன் வர வச்சீங்க? பெரிய பெரிய சம்பவத்தெல்லாம் நம்மள மாதிரி பிள்ளைங்க தான் பண்றாங்க ராஜ்யமாமே. சரிதா சரிதா. எப்படியும் பெரிய வேலை நீ தான் செய்ய போற, சின்ன வேலையும் செய்யட்டுமே. அப்புறம் நீ இன்னொரு வேலை செய்யணும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. உன்னால முடியுமா? நான் என்ன என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா சுத்துறேன்? எங்க போவேன் நான் ஃபாரினர்ஸ்க்கு? பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்த வேணாம்ப்பா. நீ ஜெய்ப்பூர்ல இருக்க. இங்க கச்சோரி கடையில எவ்வளவு கச்சோரி கிடைக்குமோ அதை விட டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஃபாரினர்ஸ் கிடைப்பாங்க. எங்கேயாவது போய் குரல் கொடுத்தா போதும், 40-50 பேர் கிடைப்பாங்க. பங்களாதேஷ் ஆளுங்க ஓகேவா? பரவாயில்லையே, அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் அவங்களோட மேட்ச் வாட்ஸ்அப். அப்புறம் இன்னொரு விஷயம், இது உன்னால மட்டும் தான் முடியும். அப்படியா? சிசிடிவி ஃபுட்டேஜ். ரிசார்ட்ல எத்தனை கேமரா இருக்கோ அதோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் என்னோட ரூம்ல வேணும். யாருக்கும் தெரியும்? யாருக்கும் தெரியாது. கவலையப்படாதீங்க, உங்க வேலை முடிஞ்சது. நான் சொல்ல பல கில்லாடின்னு. அப்புறம் நான் என்ன செய்யணும்? நீ மட்டும் இல்ல, நாம 2 பேரும். எல்லா பெரிய வேலைகளும் ராஜுவும் சோமுவும் தான் பண்ண போறாங்க. நம்ம கிட்ட டைம் இருக்கும். நாம ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த கல்யாணத்துக்கு ஒரு ராயல் டச் கொடுப்போம். சரி வாங்க, இந்த புது அத்தியாயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடலாம். MC Rude வருகிற தோட்டம் அது பயங்கர சும்மா இல்ல. காட்டுற ஆட்டம் கண்டு பயம் வரும் மெல்ல மெல்ல. குதிரை இல்லாம வேட்டையாடி பழக்கம், இது தண்ட தொடக்கம். இனி ஆட்டம் பறக்கும். நீ கண்ணு முழுப்பம் அதுவோ தனி. உள்ளே தான் இருப்பது ஒரு கூட்டணி. உன்னோட நிலை வந்து உன்னை தானே அடைவான். பூகம்பம் போல இவன் உலகெங்கும் வெடிப்பான். தப்பிக்க முடியாது, உண்மைகள் தெரியுமே. பயந்து போகாத உன் வாழ்வு தான் முடியுமே. கணக்கு போட்டு உன்னை கட்சி
முடிப்பான் முத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் முத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் லட்சியம் அறிந்தவன் தவமும் செய்வான் நிச்சயம் நிச்சயம் பகலினை காட்டுவான் உனக்கு லட்சத்தை வைத்துதான் பூட்ட இனிதான் இருக்கு இவனோட வேட்டை பலிக்காது உன்னாட்டம் நீங்க பலிக்காது முடியாது உன்னை வெல்ல முடியாது சூரியனை சுட்டு தள்ள இங்கேதான் வழியது சிறிதான் பார்ப்பாயா சதித்திட்டமே இவனது முதல் மந்திரம் மனித உருவத்தில் சுற்றுகிற யந்திரம் மாயங்கள் காட்டும் இவன் புதுமை தந்திரம் உசிர விடாதே ரொம்ப பத்திரம் தப்பிக்க முடியாத உண்மைகள் தெரியுமே பயந்து போகாதே உன் வாழ்வுதான் முடியுமே கணக்கு போட்டு உன்னை கச்சிதமா முடிப்பான் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் சும்மா இல்ல காட்டுற ஆசை கண்டு பயம் வரும் மெல்ல மெல்ல குதிரை இல்லாம வேட்டையாடி பழக்கம் இது தண்ட தொடக்கம் இனி ஆட்ட பறக்கும் நீ கண்ணு முழுப்பம் அதுவோ தனி உள்ளேதான் இருப்பது ஒரு கூட்டணி உன்னோட நிலை வந்து உன்னை தானே அடைவான் பூகம்பம் போல இவன் உலகெங்கும் வெடிப்பான் தப்பிக்க முடியாது உண்மைகள் தெரியுமே பயந்து போகாத உன் வாழ்வு தன் முடியுமே கணக்கு போது உன்னை கச்சிதமா முடிப்பான் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் தப்பிக்க முடியாது உண்மைகள் தெரியுமே பயந்து போகாத உன் வாழ்வு தன் முடியுமே கணக்கு போட்டு உன்னை கச்சிதமா முடிப்பான் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் புத பேரு மத்ஸ்யா அடுத்தது ரகசியம் ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல ஹலோ அவன் உன்னை தேடி போயிட்டு இருக்கான் உன்னோட இடத்துக்கு ஜாக்கிரதை